Hello friends, welcome to Tutor Jobs. இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா jQueryல fade in event எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது how to use fade event in jQuery அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேஜ் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் டேக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்மளோட டாக்குமெண்ட் ரெடி ஆகும்போது நமக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகும்போது நம்மளோட டாக்குமெண்ட் ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெல்கம்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெல்கம்க்கு பதிலாக நம்ம ஃபேட் இன் ஈவெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பேராகிராஃபையோ அல்லது நம்மளோட ஏதோ ஒரு டிவ் பாக்ஸையோ நம்ம ஃபேட் இன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு ஒரு ஐடி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி ஈக்குவல் டு P1 அப்படின்ற ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேர்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட பேராகிராஃப்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேராகிராஃப் உங்களுக்கு லோட் ஆகிடும். ஸோ இந்த பேராகிராஃப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபேட் இன்ல நமக்கு லோட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேராகிராஃப்ஸ் வந்து நமக்கு சடனாக லோட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் நான் கட் பண்ணிடுறேன். அந்த சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பேராகிராஃப் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேராகிராஃப் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்து அந்த பேராகிராஃப் லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகாமல் நமக்கு ஒரு ஃபேட் இன் மாதிரி நமக்கு லோட் ஆனால் நமக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேராகிராஃப் டேக்கோட ஐடியை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸில் நம்மளோட ஐடி செலக்ட் பண்ணுறதுக்காக ஆஷ் அப்படின்றத போட்டு P1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா டாட் ஃபேட் இன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேட் இன் வந்து நமக்கு ஆகாது. ஸோ பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராகிராஃப் ஆல்ரெடி நமக்கு லோடாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹைட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டாலர் இந்த பேராகிராஃப் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளோட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை நான் ஹைட் பண்ணுறேன். அண்ட் தென் நமக்கு ஃபேட் இன் ஆகணும். ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேட் இன் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக உங்களுக்கு ஃபேட் இன் ஆகும். ஸோ இதே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு ஃபேட் இன் ஆகணும் அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எனக்கு ஆகணும்னா நம்ம ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 1000 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செகண்டில் நமக்கு ஃபேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபேட் ஆகும். ஸோ இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் SLOW அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பேராகிராஃப் உங்களுக்கு ஸ்லோவாக, அதாவது நம்மளோட கவுண்டிங் இல்லாமல் நமக்கு ஒரு லெவலில் நமக்கு ஃபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் பெஸ்ட் லெவல் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செகண்ட்ஸ் கொடுக்குறது, அதாவது 2000 மில்லி செகண்ட்ஸ் 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் அண்ட் 3 செகண்ட்ஸ் கழிச்சு ஃபேட் ஆகும். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 5000 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 செகண்ட்ஸ் கழிச்சு, அதாவது 5 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ஃபேட் இன் அனிமேஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டிவ் பாக்ஸஸை கூட நம்ம ஹைட் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபேட் இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேராகிராஃப் 1க்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு கிளாஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட CSS நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ CSSல நமக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா P1 ஐடிக்கு நம்ம வந்து கிளாஸ் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸில் அதோட ஹைட் அண்ட் வித் நான் கொடுக்குறேன். ஸோ ஹைட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ ஹைட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம வித் கொடுக்க போகிறோம். ஸோ வித்து எனக்கு ஒரு 200 பிக்சல் இருக்கணும். அண்ட் தென் நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு மெஜெண்டாவில் வரணும். ஸோ மெஜெண்டா அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஜெண்டா கலரில் உங்களுக்கு ஃபேட் இன் ஆகும். ஸோ இதோட ரேடியஸ் நீங்கள் கம்மி பண்ணுறதுனால நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பார்டர் ஹைஃபன் ரேடியஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 100 பிக்சல்ஸ் எனக்கு வரணும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ண ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு ஃபேட் இன் ஆகிற மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபேட் இன் அனிமேஷன். ஸோ அதோட சைஸ் வந்து எனக்கு, அதாவது அதோட ஸ்பீடு எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 1000 டைமிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சடனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பேராகிராஃப் டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்களோட டெக்ஸ்ட் அலைஸ் உங்களோட பேராகிராஃப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபேட் இன் நீங்கள் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudorgist.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.